ஹலோ गाइस எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பின்னிங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்ச நாள் இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ரைட்டு, நமக்கு பார்த்தீங்கன்னா பிடிச்ச எமௌண்ட் வந்துருச்சு. மைக்கேல் ஜாக்சன் எமௌண்ட் வந்துருச்சு. ஸோ அந்த ஈவெண்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு ட்ரை பண்ணாலும் யோசிச்சுட்டே இருந்தேன். நமக்குன்னு பார்த்தீங்கன்னா 29 ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. நான் டாப் அப்பே இப்போ பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் 29 ரூபாய்க்கு 300 டைமண்ட் மட்டும் போட்டிருந்தாங்க. ஸோ ரைட்டு, நம்ம டாப் அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போயுமே என் பழைய வீடியோ பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கும். எப்போயுமே நான் ஸ்பின் பண்ணுறதுக்கு கேரக்டர் மாற்றிடுவேன், அப்புறம் பெட்டையும் மாற்றிடுவேன். ஸோ அந்த கேரக்டர் இவர் தான். இந்த கேரக்டர் மேக்ஸிமம் கேரக்டரை வச்சுட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லக்கி பெட்டு இருக்குது. இந்த பெட்டு இது ரெண்டுமே தான் எப்போயுமே நான் ஸ்பின் பண்ணுறப்ப எப்போயுமே நான் யூஸ் பண்ணுறது இந்த பெட்டு, இந்த கேரக்டர் இதை வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எக்யூப் பண்ணியாச்சு. என்ன ஸ்பின் பண்ணலாம் யோசிக்கிறப்ப நமக்கு பிடிச்ச ஈவெண்ட்டு, இந்த ஈவெண்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இவங்கள்ட்டலாம் ஸ்பின் பண்ணலாம் பார்த்தேன், டைமண்ட் பார்த்தாது பிடிங்கிட்டு சட்டப்பையை கிடிச்சு விட்ருவாங்க. ஸோ ரைட்டு, நமக்கு இதுக்குள்ளே நான் வந்தோம். இதே ஸ்பின் பண்ணுவோட்டு நம்ம ஆரம்பத்தில் நல்லா பார்த்துக்கோங்க. எதை நான் வேணாம்னு சொல்லி விலைக்கு விட்றேங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 9 ஸ்பின்னு 9 டைமண்ட் நான் 9 ஸ்பின்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா அது சுற்றுது ரொம்ப தூரம் சுற்றுது. பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஜர்க் ஆகிட்டேன், என்னடா சுற்றிக்கிட்டே இருக்குன்னு. ரைட்டு, நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி தீ கொடுத்துட்டாங்க. ஸோ ரைட்டு, அதுக்கப்புறம் என்ன 19 ஸ்பின்னாக போட்டோன்னு 19 ஸ்பின்னாக போட்டேன். அது சுற்றுது கண்ணாலும் சொல்லி கரெக்டாக பார்த்தா திரும்ப பெட்டி எல்லாம் கொடுத்துட்டாங்க. பெட்டியை திறந்து பார்த்தோம்னா உள்ள கன்றாவியாக இருக்கும். ஸோ ரைட்டு, அதுக்கடுத்து 39 ஸ்பின்னை போட்டாச்சு. போட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போய் நம்மளுக்கு கிரேட் பேக்ஸை கொடுத்துட்டாங்க. ஸோ வர வரைக்கும் போட்டோம் இருக்கிற 300 டைமண்ட் அதில் ஸ்பின் பண்ணி பார்த்துட்டு நம்ம ட்ரை பண்ணுறோம். கிடைக்காங்கிறத வீடியோ இண்டில் தெரியும். உடனே வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்துறாங்க. ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அடுத்து ஸ்பின்னை போட்டாச்சு. போது கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் பேக்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஏன்டா டே கருணாக்காரா, நான் டாப் அப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ஸ்பின் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, பார்க்க முடியுமா இல்லையா என்னை பார்த்தா உங்களுக்கு? லாஸ்ட்டு 99 டைமண்ட் போட்டேன் பாருங்கள், அள்ளி கொடுத்துட்டாங்க. கங்க்ராச்சுலேஷன். இது கூட மாறிடுச்சப்பா, கங்க்ராச்சுலேஷன் வர்றது இது கூட மாறிடுச்சு. ஸோ நம்ம எமௌண்ட்டை எடுத்தாச்சு. எமௌண்ட் சூப்பராக இருக்குது. இந்த எமௌண்ட்டை போட்டோம்னா எமௌண்ட் அவன் நடந்துக்கிட்டே இருக்கான், நடக்கிறான் விடிய நடந்துகிட்டே இருக்கான். ஸோ ரைட்டு, நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கள் அப்போ வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்மவும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த இதை எடுத்தாச்சு. டோட்டல் டைமண்ட் பார்த்தீங்கன்னா 300 டைமண்ட் இருந்துச்சு, இப்போ 68 இருக்குது. 230 டைமண்ட் சோழிச்சிருக்கேன். ஸோ ரைட்டு, நம்ம என்னடா எமௌண்ட்டை காணுங்கிறப்ப உள்ளுக்கு போய் எக்யூப் பண்ணணும் போலுக்கு. நான் உள்ளுக்கு வந்துட்டு வேலட்டிலேருந்து உள்ளுக்கு பார்த்தோம்னா எங்கிட்ட இருக்கு இந்தா இருக்குது அப்படின்ட்டு எமௌண்ட்டை எக்யூப் பண்ணலாம் பார்க்குறேன். பண்ணியாச்சு. ஐயோ தப்பு பண்ணிட்டேன், திரும்ப கரெக்டாக பண்ணுறாடே. கரெக்டாக பண்ணியாச்சு. இப்போ எமௌண்ட்டை எக்யூப் பண்ணிவிட்டு இப்போ வெளியே வந்து எமௌண்ட்டை போட்டு பார்ப்போமா? போட்டலாமா? போட்டு எமௌண்ட்டை தக்கிட்ட தன்னானா நல்லா இருக்காது. ஓகே, வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்ச ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.